எத்தனை பேர் நம்புறீங்க எல்லாமே முடிந்ததுன்னு? எல்லாருக்கும் ஒரே கேள்வி கேட்கிறேன். டாடி அழுதுருப்பாருன்னு நினைக்கிறீங்க? ஆனா நான் சொல்றேன், நீங்க யோசிக்கிறத பார்த்து அழுதுருப்பாருங்க. அவர் யோசிச்சது எல்லாமே உங்களை வேற ஸ்தானத்துல யோசிச்சாரு. ஆனா நீங்க இப்போ உக்காந்துக்கிற தரித்திரத்துல நீங்க உக்காந்து போது என் பையன் எப்போதான் மேல வருவான்னு அவர் அழுவாருங்க. அவர் வேற மாதிரிங்க. அவர் ஒரு போலதான் யார் முன்னாடி வைக்கப்படவே விட மாட்டார். அத்தனை பேர் அடிக்கிறாங்க, எச்ச துப்புறாங்க. அவங்க எத்தனை போயிட்டு மன்னிங்கன்னு சொல்றாருங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் எல்லாமே முடிந்தது. ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க உங்களோட பிரச்சனை எல்லாமே முடிந்தது? இப்ப பார்க்கிற பிரச்சனைக்கு தாங்க 2023 வருஷத்துக்கு முன்னாடி சிந்தினாரு அவர் ரத்தத்தை. எத்தனை பேர் நம்புறீங்க? உங்களுக்காக தொங்கினாருன்னு நான் நினைக்கல, எனக்காக தொங்கினாரு. பேக் டு ஈடன்ல இத்தனை பேர் ஆராதிப்பாங்க, அப்பாவை உயர்த்துவாங்க, அப்ப எல்லாமே முடிந்ததுன்னு பேசுவாங்கன்றதுக்காக தான் அவர் ஒரே பேரான குமாரனை கூத்து உங்க சந்ததி உங்க தலைமுறைக்காக அவர் தொங்கினாருங்க. அவர் தமது சந்ததியை கண்டு எத்தனை பேர் நம்புறீங்க? மத்தவங்களாங்க சிந்தினாரான்னு தெரியல, ஆனா எனக்காக என் டார்லிங் கிரைஸ்ட் தொங்கி என் சந்ததிக்காக என் தலைமுறைக்காக தொங்கினார் சொல்றவங்க தலைக்கு மேல கரங்களை தட்டி